ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் சப்ஜெக்ட் கோட் CCS366. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் சொல்கிறதா, நம்ம கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் ஷார்ட் அவுட் பண்ணாமல் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டின், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ்னால் மொத்தம் 3 இருக்குது. ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ் அண்ட் கிரே பாக்ஸ். இதை நீங்கள் 2 மார்க்கில் அப்ளை பண்ணலாம். ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸில் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டிஃப்ரென்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா செக்கிங் இன்டர்னல் கோடு ஸ்ட்ரக்சர் அண்டு லாஜிக். இது ஒரு கோடு பேஸ்டு டெஸ்டிங் சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற ஃப்ளோ சார்ட்டு, டயக்ராமு இதெல்லாம் நீங்கள் டெஃபினிஷன் படிக்கும்போது ஆட் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா இட் செக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வித்தவுட் நோவிங் இன்டர்னல் கோட். இன்புட் அண்ட் அவுட் போஸ்ட் பேஸ்ட் டெஸ்டிங்காக தான் இருக்கும் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் அண்ட் வி மாடல் ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்னா ஸ்டெப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஃப்ரம் பிளானிங் டு க்ளோஷர். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 6 டெஸ்டிங் ஸ்டெப்ஸ் இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. வி மாடல் ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் தேவ் ப்ளஸ் டெஸ்டிங் மேப் தான். இதில் வி மாடல் என்ஷூர்ஸ் வெரிஃபிகேஷன் அண்டு வேலிடேஷன் அட் ஈச் ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன டெஸ்ட்டு நடக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குற டயக்ராம் அண்டு ஃப்ளோ சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டெஃபனிஷனோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், யூனிட் இன்டகிரேஷன் சிஸ்டம் டெஸ்டிங். யூனிட் டெஸ்ட்னா இட் செக்ஸ் இண்டிவிஜுவல் மாடல் ஆர் ஃபங்க்ஷன். அது இண்டிவிஜுவல் மாடலையும் செக் பண்ணும் அண்ட் இட்ஸ் டன் பை டெவலப்பர். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் டெஸ்டிங். இன்டகிரேஷன் டெஸ்டிங் இஸ் டன் பை டெஸ்டர்ஸ் அண்ட் டெவலப்பர். இது ஃபோக்கஸ் ஆஃப் டெஸ்டிங் இன்டர்ஃபேஸஸ். அதுவும் இல்லாமல் இது என்ன பண்ணுன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மாடல்ஸ். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங்னா இட் செக்ஸ் என்டையர் அப்ளிகேஷன் எஸ் ஏ கம்ப்ளீட் சிஸ்டம். அது சிஸ்டம் டெஸ்டிங் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின், டெஸ்ட் ஃபேஸஸ், டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட் அசைன்மெண்ட். டெஸ்ட் ஃபேஸஸ்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டீஸ் இன் டெஸ்டிங் ப்ராசஸ். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால என்ஷூர் சிஸ்டம் குவாலிட்டி அண்டு வேலிடேஷனாக கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஃபார் டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா டெஸ்டிங் பிளான் அண்ட் அப்ரோச் பண்ணி பண்ணுது. நெக்ஸ்ட்டு டெஸ்டர் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் இஸ் அலகேட்டிங் டெஸ்டிங் டாஸ்க் டு டெஸ்டர்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கில்ஸ் அண்ட் மாடல்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா எஃபிஷியண்ட்டாக டெஸ்டிங் ப்ராசஸும் நடக்குது, ஒர்க்லோட பேலன்ஸாக வச்சுக்கிறது. அடுத்து இன்டர் குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்டர் குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டினா கோஆர்டினேஷன் பிட்வீன் டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ் அண்டு மேனேஜர்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் பக் ரிப்போர்ட்டிங், ஃபீட்பேக் ஷேரிங் அண்டு கம்யூனிகேஷன் ஃபார் குவாலிட்டி டெலிவரி. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டீமில் டெவலப்பர், டெஸ்டர், மேனேஜர் எல்லாம் இருக்கும்போது நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஃபீட்பேக் ஷேர் பண்ணும்போது, ரிப்போர்ட் பண்ணிக்கிடும்போது நமக்கு பொருள் குவாலிட்டியாக வரும். அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3, மாடலிங் ஏ டெஸ்டிங் டிசைன் ப்ராசஸ். மாடலிங் ஏ டெஸ்டிங் டிசைன் ப்ராசஸ்னால் என்னென்னா இட் இஸ் ஏ சிஸ்டம் மாடல் டு ஜென்ரேட் டெஸ்ட் கேஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இட் பேஸ்ட் ஆன் UML டயக்ராம், ஸ்டேட் மாடல் அண்டு சிஸ்டம் பிஹேவியர். இதில் சிஸ்டம் மாடல் டெஸ்ட் கேஸை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு பவுண்ட்ரி வேல்யூ டெஸ்டிங், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் டெஸ்டிங். பவுண்ட்ரி வேல்யூ டெஸ்டிங்னா பவுண்ட்ரி வேல்யூ அனலைசர் டெஸ்ட் வேல்யூ அட் தி எட்ஜ் ஆஃப் இன்புட் ரேஞ்சஸ். இதில் எட்ஜ் ஆஃப் இன்புட் ரேஞ்சஸ் கீவேர்டு. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் டெஸ்டிங்னா இட் டிவைட்ஸ் இன்புட் குரூப் இன்டு வேலிட் அண்டு இன்வேலிட் குரூப் ஆஃப் டெஸ்டிங். தேர்ட் ஒன், பாத் டெஸ்டிங், டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங். பாத் டெஸ்டிங்னா ensure all possible execution paths are tested in a program. அடுத்து டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்னா டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் செக்ஸ் டெஃபினிஷன் அண்டு யூசேஜ் ஆஃப் வேரியபிள் இன் ப்ரோக்ராமிங் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு மாடல் டிரைவன் டெஸ்ட் டிசைன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் யூசஸ் சிஸ்டம் மாடல் டு கிரியேட் டெஸ்ட் கேஸ் ரெப்ரசன்டேஷன். எப்படின்னா UML, ஸ்டேட் டயக்ராம் அண்டு யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ் ஆர் யூஸ் பண்ணுறான். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இயர்லி டிஃபெக்ட் டிடெக்ஷன். தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் 2 கொஸ்டின் நமக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அண்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கொஸ்டின் 8 மார்க்கில் கேட்பாங்க. 8 மார்க்கில் வர மாதிரி படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்.
4th யூனிட்டில் ஒரு 6 டெஸ்டிங் கொடுத்துருக்கேன். 6 டெஸ்டிங்க்குமே டயக்ராம் இருக்குது. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லோட் டெஸ்டிங். லோட் டெஸ்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் செக் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் எக்ஸ்பெக்டட் ஓவர்லோட். அது வந்து ஒரு நார்மல் யூசர்ஸ். இது வந்து இட் மெஷர்ஸ் ரெஸ்பான்ஸ் டைம் அண்டு ஸ்டெபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். இட் செக்ஸ் பிஹேவியர் பியாண்ட் நார்மல் லிமிட்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஐடென்டிஃபை தி பிரேக் பாயிண்ட் ஆஃப் சிஸ்டம். இது வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் இஸ் ஏ ஒரு ஓவர்லோட். வால்யூம் டெஸ்டிங் இஸ் ஏ பிக் டேட்டா. இது வந்து எப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் வித் லார்ஜ் டேட்டா வால்யூம்ஸ். இட் என்ஷூர் டேட்டாபேஸ் அண்டு ஸ்டோரேஜ் ஹேண்டில் ஹெவி டேட்டா லோடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெயில் ஓவர் டெஸ்டிங். ஃபெயிலியர்ஸ் டெஸ்டிங் இஸ் ஏ ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் டு பேக்கப் சிஸ்டம் வென் ஃபெயிலியர் அப்பர் பேக்கப் ஸ்விட்ச். அதாவது இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஸ்விட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இது ஹை அவைலபிலிட்டி அண்டு கண்டினியூட்டி ஆஃப் சர்வீஸ். கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். டெஸ்டிங் இஸ் ஏ ஒரு ரீஸ்டோர் சிஸ்டம். இது வந்து ஏதாச்சும் ஒரு கிராஷ் இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இது ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்ததை வந்து எடுத்து கொடுக்கும். டேட்டா இஸ் ரீஸ்டோர்ட் கரெக்ட்லி அண்ட் சிஸ்டம் ரீஸ்டார்ட் சேஃப்லி. நெக்ஸ்ட்டு யூசபிலிட்டி டெஸ்டிங். யூசபிலிட்டி டெஸ்டிங் இஸ் ஏ அது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இட் செக்ஸ் ஹவு ஈஸி அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி தி சிஸ்டம். இதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் யூசபிலிட்டி டெஸ்டிங்கும் கொடுத்துருக்கேன். பிளான், ரெக்யூர், செட்டப், டெஸ்ட் அண்ட் அனலைஸ். சரி வாங்க 5th யூனிட் போகலாம். 5th யூனிட்டில் செலினியம்னு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு 5 to 6 சப்டாபிக்ஸ் இருக்குது. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு 5 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 5 கீவேர்ட்ஸையும் ஆட் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கீவேர்ட்ஸ் வேணும்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.